சிவகார்த்திகேயனோட அமரன் படத்தை தமிழ்நாட்டில் பேன் பண்ணணும், எந்த தியேட்டர்லையும் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தமிழக அரசுக்கு கோரிக்கை வச்சது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு முக்கியமான அமைப்பு போராட்டத்திலையும் ஈடுபட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட விஸ்வரூபம் படத்தில் இருந்த பிரச்சனை தான் இந்த படத்துலையும் இருக்கு அப்படின்னு போராட்டம் பண்றாங்க. இந்த பிரச்சனைக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்கு, உண்மையாலுமே இந்த படம் பேன் செய்யப்படுமா அப்படிங்கறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். முதல்ல சிவகார்த்திகேயனோட அடுத்த படமான SK21க்கு அமரன் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்தோட டைட்டில் டீசரும் ரீசெண்டா ரிலீஸ் பண்ணாங்க. இந்த டைட்டில் டீசர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இதுல இருந்த சில சர்ச்சைக்குரிய காட்சிகளை பார்த்துட்டு தான் இந்த படத்துக்கு தடை வேணும் அப்படிங்கிற போராட்டமே எழுந்திருக்கு. இந்த டீசரோட ஆரம்பத்தில் ஒரு வில்லேஜர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. இந்திய ராணுவ வீரர்கள் சில பேரை கை கட்டி உட்கார வச்சிருப்பாங்க. பக்கத்திலே ஒரு இந்திய ராணுவ உடை அணிஞ்ச ஒரு பொம்மையை வச்சு அவங்களை அடிச்சு துன்புறுத்துற மாதிரியும், அதுக்கப்புறம் இன்னொரு ஷாட்ல நிறைய குழந்தைகளை வச்சு நமக்கு என்ன வேணும், ஃப்ரீடம் அப்படிங்கிற மாதிரி கத்துற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். இது ரெண்டையும் வச்சுதான் காஷ்மீர்ல வாழக்கூடிய இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளா காட்டுறாங்க. இன்னும் எத்தனை படங்கள்ல தீவிரவாதிகள் அப்படின்னாவே இஸ்லாமியர்கள் அப்படின்னு காட்டுவீங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்பிதான் இவங்க போராடுறாங்க. ஆக்சுவலா இதே மாதிரி பிரச்சனை தான் விஸ்வரூபம் படத்துக்கும் வந்தது. அந்த டைம்ல ஆக்டர் கமலுக்கு இந்த ஒரு பிரச்சனை மிகப்பெரிய நெருக்கடியா இருந்தது. ஏன்னா தங்கிட்ட இருக்க எல்லா பணத்தையும் கடன் வாங்கி தன்னோட வீட்டை அடமானம் வச்சு தான் அந்த படத்தை எடுத்து முடிச்சாரு. அந்த படம் ரிலீஸ் ஆகல அப்படின்னா என்னோட எல்லா சொத்துக்களையும் இங்க விட்டுட்டு, அதாவது இந்த நாட்டை விட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் சொன்னாரு. அதுக்கப்புறம் அந்த அமைப்புகள் கூட எல்லாம் ஒரு உடன்பாடுக்கு அவங்க சொல்ற சில சர்ச்சைக்குரிய விஷயங்களை எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப ரிலீஸ் பண்ணாரு. அப்ப அவர் கொடுத்த பேட்டியில இந்த படம் இந்திய முஸ்லிம்களுக்கு எதிரான படம் கிடையாது, இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இந்த படம் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான படம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. This film is not anti-Indian Muslim, it's pro-Indian Muslim. அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் எதுவுமே அந்த படத்துல இல்ல. இப்ப சிவகார்த்திகேயன் நடிக்கக்கூடிய அமரன் படத்துக்கும் இதே பிரச்சனை தான் திரும்ப வந்திருக்கு. இந்த விஷயத்துல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, கமல் அவர்கள் தான் இந்த படத்தையும் ப்ரொடியூஸ் பண்றாரு. விஸ்வரூபம் மாதிரியே பெரிய பிரச்சனையா இது மாறுமா, இல்ல படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த படத்துல உண்மையாவே அந்த மாதிரி ஏதாவது தப்பா காட்டியிருக்காங்களா அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதை எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.